ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன மைண்ட் செட் இருக்குன்னா, இது வந்து தியாகராஜ பாகவதரோட கதை தான் அப்படின்னு வந்து ரொம்ப ஆணித்தரமா வந்து நெறைய பேர் வந்து சொல்றாங்க. துல்கர் சல்மான் அவர்கள் வந்து அவரோட ரோல் தான் எனாக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க அவங்களோட ஸ்டோரிய தான் லூஸா வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ரிப்ளை என்ன அதுக்கு? இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட கதை அப்படின்றது வந்து படம் எடுக்கிறப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு 1950s செட் பண்ண ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் அவங்க டைரக்டருக்குமான ஒரு மன போராட்டம் அப்படின்றத நாங்கள் வெளியில சொன்னோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே 1950 சூப்பர் ஸ்டார்ன்றனால பாகவதர் தோணி இருக்கும். இது முழுக்க முழுக்க புனைவால வந்த ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான். பட் சம் திமேட்டிக்ஸ் வந்து நான் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பத்தின ஒரு கதை அப்படின்றனால நான் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸை பத்தியும் படிக்கிறேன். அதுல பாகவதரோட லைஃப் வந்து ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா காலங்காலமா இருக்கும். ஏன்னா புகழின் உச்சியில இருந்த முதல் நடிகர். கரெக்ட். யாரும் பார்க்காத ஒரு புகழ அவர் பார்த்தாரு. அந்த காலத்திலேயே லக்ஸூரியஸ் கார்ஸ் எல்லாம் ஓன் பண்ண. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருந்தது. ஓ இவரை மாதிரியா அப்படின்னு. ஆனா அவருக்கு ரெஃபரன்ஸே இல்லாம சூப்பர் ஸ்டார்ன்றப்ப எந்த அளவுக்கு கொண்டாடணும்னு தெரியாத அளவுக்கு 3 வருஷம் படம் ஓடுது. ஒரு பாட்டு கேட்கணும்னாலே நம்ம தியேட்டர் போய் தான் கேட்கணும். கரெக்டா? அதனால அவரோட படங்கள் வந்து 2 வருஷம் 2 தீபாவளி பார்த்த படம் 3 தீபாவளி பார்த்த படம் அப்படின்றாங்க. அதனால அந்த புகழை இனி யாருமே பார்க்க முடியாது.